அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மறுசீரமைக்கப்படவுள்ள சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அங்கிருந்தபடி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த 3 ரயில் நிலையங்களையும், கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரம் கோட்டங்களைச் சேர்ந்த 6 ரயில் நிலையங்களையும் திறந்து வைக்கிறார். இந்த ரயில் நிலையங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை ஒடிசா மாநிலத்தில் இன்று தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரா, சுபத்ரா ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட 3 பிரம்மாண்ட ரதங்களில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். இந்த 3 கடவுள்களும் கருவறையை விட்டு வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும். அதன்படி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையே ரத யாத்திரை இன்று மாலை தொடங்கியது. இந்த ஊர்வலத்தில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஏராளமானோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசத்தின் பாதுகாப்பும் வளர்ச்சியும் ஒரே பாதையில் மேம்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தொழில்நுட்ப கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், எல்லைகள் என்பது நாட்டை பாதுகாப்பதற்கு மட்டுமல்லாமல் மாநிலங்களிடையே இணைப்பை உறுதி செய்யும் வகையிலான இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக கூறினார். அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது வளர்ச்சியடைந்த நாகரிகத்தின் தரக்குறியீடு எப்போதும் திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், இன்றைக்கு உருவாக்கப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள் எதிர்வரும் காலங்களில் நாட்டின் நாகரிகத்தின் இலக்கணமாக திகழும் எனவும் தெரிவித்தார். தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் கடைசி குடிமகனுக்கும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அஇஅதிமுக கொறடா தாக்கல் செய்த மனுக்கள் மீது பதில் அளிக்குமாறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவரும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுக்கள் மீது சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசு எரிசக்தி நிறுவனமான நாப்டோகோஸின் தலைவர் செர்ஜி கொரட்ஸ்கியை உக்ரைனின் புதிய பிரதமராக நியமிக்க அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பதவியேற்று ஓராண்டு மட்டுமேயான பிரதமர் யூலியா ஸ்விரிடென்கோவை ஜெலன்ஸ்கி பதவியிலிருந்து நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை குறித்து ஜெலன்ஸ்கி இதுவரை பெரிய விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. அதே நேரத்தில் கீவ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி, வரவிருக்கும் குளிர்காலத்திற்கு தயாராவதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் செர்ஜி கொரட்ஸ்கி பிரதமர் பதவிக்கு சிறந்த வேட்பாளர் என்று கூறினார். இதையடுத்து அமைச்சரவையை திருத்தி அமைக்கும் போது புதிய பிரதமராக செர்ஜி கொரட்ஸ்கியை நியமிக்க அதிபர் ஜெலன்ஸ்கி பரிந்துரை செய்திருந்ததை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜப்பான் ஓபன் சூப்பர் 720 பேட்மிண்டன் தொடரின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இன்றைய 2வது சுற்றுப் போட்டியில் உலகின் 5ஆம் நிலை வீராங்கனையான சீனாவின் ஹான் யூவை நேர் செட்களில் வீழ்த்தி சிந்து இந்த வெற்றியை பதிவு செய்தார். தன்னை விட தரவரிசையில் முன்னிலையில் இருந்த சீன வீராங்கனைக்கு எதிராக 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் ஆதிக்கம் செலுத்திய சிந்து வெறும் 35 நிமிடங்களில் வெற்றி பெற்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் போட்டியிட்ட தனிஷா கிராஸ்டோ மற்றும் துருவ் கபிலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெளியேறிய நிலையில் இத்தொடரில் சிந்து மட்டுமே எஞ்சியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் எனும் கூறியுள்ளது. மேலும் கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.